Good morning, students. Civics, lesson number 1, Forms of Government and Democracy. Lesson number 1, Forms of Government and Democracy. First, introduction. We are going to learn from this lesson how various forms of government have developed globally. Today, many countries of the world follow different types of governments, but the modern world prefers democracy. அதாவது உலகில் பல்வேறு நாடுகள் பல்வேறு வகையான அரசாங்க அமைப்புகளை பின்பற்றி வருகிறது. இதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா எல்லா நாடுகளும் மக்களாட்சியே பெரும்பாலும் விரும்புகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியா கூட டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகே, ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க ரூல்ஸ். ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். The governance of nations differ significantly based on who has power. There are different forms of governments. There are different forms of government. 1. Aristocracy. 2. Monarchy. 3. Autocracy. 4. Oligarchy. 5. Theocracy. 6. Democracy. And last, republic. Forms of government. There are different forms of government. In Tamil, aristocracy, உயர் குடியாட்சி, உயர்ந்த மக்களால் நிறுவப்படுகிற ஆட்சி, உயர் குடி ஆட்சி, அரிஸ்டோக்ராசி. எக்ஸாம்பிள், இங்கிலாந்து, ஸ்பெயின், UK, யுனைடெட் கிங்டம், another name England, Spain. 2. Monarchy, முடியாட்சி. In Tamil word முடியாட்சி. Example, Bhutan, Oman, Qatar. 3. Autocracy, Tamil word தனிநபர் ஆட்சி. A system of government by one person with absolute power. அதாவது தனியாக ஒருத்தரே ஆட்சி செய்வார். எக்ஸாம்பிள், நார்த் கொரியா, சவுதி அரேபியா. 4th, ஆலிகார்ச்சி, சிறு குழு ஆட்சி, சிறிய குழுக்களாக சேர்ந்து ஆட்சி நடத்துகிறது. A small group of people having control of a country or organization. அதாவது சிறிய குழுவோ அல்லது ஒரு நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்துவதாக ஒரு சிறு குழு ஆட்சி. எக்ஸாம்பிள், ஃபார்மர் சோவியத் யூனியன், சைனா, வெனிசுலா, நார்த் கொரியா. 5th one, தியோக்ராசி, ரிலீஜியஸ் சம்பந்தமான லீடர் பொறுப்படுத்தி நடத்துவாங்க. தியோக்ராசி, a system of government in which religious doctrines form the basis of government, headed by a priest who rules in the name of God or proclaim himself as a God. அதாவது மத குருமார்கள் அவங்க தம்மையே கடவுளாக, கடவுள் பெயரால், பொதுவாக கடவுள் பெயரால் தம்மையே கடவுள்னு நினைத்து கடவுள் பெயரால் மத குருமார்கள் அரசாங்கத்தை நடத்துவாங்க. எக்ஸாம்பிள், வேட்டிகன், எ ஸ்மால் கண்ட்ரி, வேட்டிகன். அங்கே மத குருமார்கள் தான் ஆட்சி நடத்துகிறாங்க. ஸோ தியோக்ரஸி. 6th, democracy, a system of government in which eligible members in the population vote to elect their elected representatives, and the party or individual who obtains the majority votes forms the government. Democracy meaning மக்களாட்சி. அதாவது ஒரு நாட்டில் குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட அல்லது குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பிரதிநிதிகள்,
இவ்வாறு ஆட்சி அமைக்கிறது, இப்படி ஒரு குழு தேர்ந்தெடுத்த அரசாங்கமே மக்களாட்சி. எக்ஸாம்பிள், இந்தியா. இந்தியா இஸ் a democratic country. இந்தியா, USA, France. 7. Republic. A state in which supreme power is held by the people and their elected representatives, and which has an elected or nominated president rather than a monarch. ரிபப்ளிக், அதாவது மக்களிடமோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால், அதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதிகள், இவ்வாறு இருக்கிற அரசாங்க முறைக்கு தான் குடியரசு, ரிபப்ளிக். எக்ஸாம்பிள், இந்தியா, ஆஸ்திரேலியா. இந்தியா, ஆஸ்திரேலியா. இந்தியா இஸ் a ரிபப்ளிக் கண்ட்ரி. Do you know India became a republic on 26 January 1950? India became a republic on 26 January 1950. நம்ம இந்திய நாடு 1950ஆம் ஆண்டு குடியரசானது. What is democracy? 1.2. What is democracy? மக்களாட்சி அப்படின்னா என்ன? இந்தியா இஸ் a democratic country. What is democracy? Democracy is a form of government that allows people to choose their rulers. அதாவது மக்களாட்சி என்பது மக்களால் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஆட்சியில் நிறுவுறது. மக்களாட்சி என்பது மக்களால் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து அனுமதி அளிக்கும் ஆட்சி முறை தான் மக்களாட்சியின் பெயர். ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை பீப்புள் ஷுட் ரூல் த கண்ட்ரி. இந்த முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் ஆட்சி செய்ய முடியும், வேறு யாரும் ஆட்சி செய்ய முடியாது. பீப்புள் ஹாவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் வியூஸ், ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ் அண்ட் ஃப்ரீடம் டு ப்ரொட்டஸ்ட். மக்கள் சுதந்திரமாக, அதாவது விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ், ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். அண்ட் ஃப்ரீடம் டு ப்ரொட்டஸ்ட், அதாவது போராட்டங்கள் நடத்தவும் இவங்களுக்கு என்னது ரைட் இருக்குது. வாட் இஸ் டெமோக்ரஸி? டெமோக்ரஸி மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. Democracy is a system of government in which the supreme power is vested in the people of a country, and people elect their representatives either directly or indirectly through fair and free elections which are usually held periodically. அதாவது ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறை என்னது? மக்களாட்சின்னு நம்ம சொல்கிறோம். இதன் பொருள் நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது, அவ்வளோதான். இதன் பொருள் நாட்டு மக்களின் கையில் ஆட்சி அதிகாரம் உள்ளது. டூ யூ நோ, பாக்ஸு அழகாக சொல்கிறது. டூ யூ நோ த டேர்ம் டெமோக்ரஸி இஸ் derived from two Greek words, demos meaning people and krasia meaning power. Thus, literally, democracy means the power of the people. A simple question: what is meant by democracy? Right? This word, the power of the people. Right? This word democracy means the power of the people. Okay. Definition. According to Mahatma Gandhi, true democracy cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village. அதாவது உண்மையான மக்களாட்சியை காந்தியடிகள் சொல்கிறாரு. உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக
அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. அக்கார்டிங் டு மகாத்மா காந்தி, த டெமோக்ரஸி cannot be worked by 20 men sitting at the center. 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழே உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலுமே என்னது செயல்படுத்தப்படுவதாகும். It has to be worked from below by the people of every village. நம்ம தேசப்பிதா காந்திஜி இப்படி சொல்றார். People, power, democracy. Salient features of democracy. அதாவது மக்களாட்சியின் சிறப்பு கூறுகள். Very important question. Salient features. Elected representatives of people and final decision making power to the representatives. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள், எம்பியோ எம்எல்ஏக்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு எல்லா முழு அதிகாரமும் இருக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் முழு அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. 2. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். அதாவது சுதந்திரமான நேர்மையான தேர்தல்கள் மூலமாக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி. மக்களாட்சியின் சிறப்புகள். நம்பர் 2, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். 3, voting right is with equal value to those who have attained the age of 18. 18 வயசு நிரம்பினாலே நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம்? ஓட்டு போடுற உரிமை உண்டு எல்லாருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல். There are 4 points for salient features of democracy. Now Abraham Lincoln says, what is democracy? The definition of democracy. Abraham Lincoln, one of the presidents of USA, defines democracy as a government of the people, by the people and for the people. Very important 2 marks question. அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்கிறாருன்னா, மக்களாட்சிக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கார். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி. கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். ஓகே. இவால்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது மக்களாட்சிங்கிறது எப்படி வளர்ந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இது வந்து மாடர்ன் வேர்ல்டு, இப்போ நவீன உலகத்தில் வாழ்கிறோம். எல்லா இடத்துலையுமே இப்போ டெமோக்ரஸி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இருக்குது. இது எப்படி பரிணாம வளர்ச்சியை கொண்டது? இவால்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. Democracy began 2500 years ago in some of the city-states of ancient Greece. It is important to note that democratic institutions existed in India as early as the Vedic period. அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை பண்டைய கிரேக்க நாட்டில் என்னது உருவாகிறது. இது வேத காலத்திற்கு முன்பாக இந்தியாவில் இந்த மக்களாட்சி வந்து அறிமுகமாயிருக்கிறது. Chanakya's Arthashastra tells us that in ancient India, an autonomous village community was the basic unit of the local government. அதாவது சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் பண்டைய காலத்திலே இந்த மாதிரி அரசு இருந்தது என்று அந்த நூலிலேயே மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. During the later Chola period, ancient Tamil Nadu Kudavula system was a very notable and unique feature of the village administration of the Cholas. The evolution towards a democracy is represented by the following values.
ஃப்ரீடம், ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட். அதாவது பண்டைய தமிழகத்தில் பிற்கால சோழர்களின் காலத்தில், அதாவது குடவோலை முறை குடவோலை சிஸ்டம். இது பொதுவாக சொல்ல போனோம்னா சுதந்திரம், ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம், அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, அண்ட் ட்ரஸ்ட், நம்பிக்கை, இந்த மாதிரி மக்களின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. மக்களின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. மக்களாட்சியின் வகைகள். There are two types of democracies, direct and indirect democracies. Types of democracy. There are two types, direct democracy and indirect democracy. Indirect democracy, representative democracy is in our pair. The types of democracy refers to the kind of government or social structures which allow people to participate equally. அதாவது மக்களாட்சியின் வகைகளில் மக்கள் சமமாக பங்கேற்க அனுமதியளிக்கும் சமூக அமைப்பு இதை மென்ஷன் பண்ணுது. ஓகே. டைரக்ட் டெமோக்ரஸி, நேரடி மக்களாட்சி. When the people themselves directly express their will on public affairs, the types of government is called pure or direct democracy. அதாவது இந்த பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக என்ன செய்வாங்களா, முடிவெடுப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்களில் அரசு முறையை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சிஸ்டத்துக்கு தான் நேரடி மக்களாட்சி. எக்ஸாம்பிள், ஏன்சியன் கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ், சுவிட்சர்லாந்து. பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து. Indirect democracy or representative democracy. When the people express their will on public affairs through their elected representatives, the type of government is called indirect or representative democracy. பொது விவகாரங்கள் மக்கள் தங்களது விருப்பத்தை எப்படி சொல்லலாம்னா, பொது விவகாரங்கள் மக்கள் தங்களுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறையே என்னது, மறைமுக மக்களாட்சி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. மக்கள் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுப்பாங்க. எக்ஸாம்பிள், the prevailing system of democracy in India, USA and UK. அதாவது அமெரிக்க நாடுகள், இங்கிலாந்து. எக்ஸாம்பிள், see this paragraph. Forms of democratic government. Forms of democratic government. Forms of democratic government, two types: parliamentary form of government, presidential form of government. Parliamentary form of government, example, India, England. எலக்டரேட், எலெக்ஷன் வைக்காங்க. லெஜிஸ்லேச்சர், எலக்டரேட், வாக்காளர்கள். நெக்ஸ்ட், லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம். எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகஸ்தர்கள். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், எக்ஸாம்பிள், USA, பிரான்ஸ். அதாவது அதிபர் அரசாங்க முறை. அதாவது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்ற அரசாங்க முறை, பார்லிமெண்ட் ஹவுஸ். பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதிபர் அரசாங்க முறை, USA, பிரான்ஸ். எலக்டரேட், வாக்காளர்கள் வாக்கு செலுத்துகிறாங்க. எலக்டரேட்டில் டூ டைப்ஸ்: எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர். நிர்வாகஸ்தர்களும் இருக்காங்க, சட்டமன்றத்தில் உள்ளவங்களும் இருந்துருக்காங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்.
Then merits and demerits of democracy, very important one. Merits and demerits, நன்மைகள் தீமைகள், நிறைகள் குறைகள். Merits, responsible and accountable government. Responsible and accountable government, பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட ஒரு அரசாங்கம். என்னென்ன பொறுப்பு? இப்போ கவர்மெண்ட்டில் மக்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதெல்லாம் என்னது கண்டிப்பாக செய்யணும். ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, எல்லாரும் அன்பாகவும் பழகணும், சகோதரத்துவமாகவும் இருந்துக்கணும். சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் காமன் பீப்புள், மக்களிடையே ஒரு முக்கியமான பொறுப்புணர்ச்சியுடன் என்னது மக்கள் நடந்துக்கிறாங்க. சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் காமன் பீப்புள். மெரிட்ஸ், டெமோக்ரஸியில் இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஃபோர்த், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், சுய ஆட்சி நடைமுறையில் உள்ளது. சுய ஆட்சி, செல்ஃப் கவர்மெண்ட், ஓவர் கவர்மெண்ட், சுய ஆட்சி. ஃபிஃப்த், டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல், இதில் அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும் மிக்க உள்ள ஒரு சமுதாய சூழ்நிலை ஏற்படுது. எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இதில் எல்லாரும் எனது வளர்ச்சியும் வளமும் பெற்று இருக்கிறாங்க. பாப்புலர் சாவரனிட்டி, மக்களின் இறையாண்மையும் இதில் என்னது வருது. 7, சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃப்ராட்டர்னல் ஃபீலிங், அதாவது சகோதர மனப்பான்மை மற்றும் கோஆப்ரேஷன், ஒரு கூட்டுறவு மனப்பான்மை என்னது இதில் உருவாகுது. மெரிட்ஸ், ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் காமன் பீப்புள், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் ஆல், பாப்புலர் சாவரனிட்டி. லாஸ்ட் ஒன், சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் ஃப்ராட்டர்னல் ஃபீலிங். நெக்ஸ்ட், குறைகள், டிமெரிட்ஸ். இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி. நம்பர் 1, இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அல்லது பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி இதில் என்னது நடக்குது. மறைமுகமாகவும் தேர்ந்தெடுக்காங்க அல்லது பிரதிநிதித்துவ முறையிலே என்னது கொண்ட மக்களாட்சி முறையில் இதில் என்னது தேர்ந்தெடுக்காங்க. செகண்ட், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோயர் டர்ன் அவுட் இன் எலெக்ஷன்ஸ், அதாவது வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை வர வர என்னது குறைந்து கொண்டே போகுது. வாக்குப்பதிவு, மக்களுக்கு ஓட்டு போடுறங்கிற எண்ணமே வர வர அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னது குறைஞ்சிக்கிட்டே வருகிறது. டிமெரிட்ஸ். தேர்ட், இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்ட் மேண்டேட், அதாவது சில சமயங்களில் எடுத்துக்கிட்டோம்னா நிலையற்ற ஒரு அரசாங்கத்திற்கு என்னது வழிவகுக்கிறது. அதாவது இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ், நிலையற்ற ஒரு அரசுக்கு இது என்ன செய்து வழிவகுக்கிறது. லாஸ்ட், டிலே இன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், அதாவது முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் சில காலதாமதமும் ஆக வாய்ப்பு இருக்கிறது. டிமெரிட்ஸ். டெமோக்ரஸி இன் இந்தியா, இந்தியாவில் மக்களாட்சி முறை எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்தியா ஹேஸ் எ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, நம்ம இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ளது. வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஸ்டின். இந்தியா ஹேஸ் எ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் democracy. The Indian Parliament comprises the elected representatives of people and makes the laws for the country. The participation of the people in the decision making and the considered citizens are the two important elements of the parliamentary form of government in India. இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சியை கொண்டுள்ளதுன்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே உள்ளடக்கியிருக்கு. அதான் பார்லிமெண்ட்ரி கம்ப்ரைஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் அண்ட் மேக்ஸ் த லாஸ் ஃபார் த கண்ட்ரி. இவங்க நாட்டுக்கு தேவையான சட்ட திட்டங்களை என்னது உருவாக்குறாங்க, கொள்கை முடிவுகளை எடுக்கிறது, மக்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்கிறது, இந்த மாதிரி இவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் உருவாக்குறாங்க.
இப்படி மக்களாட்சி அரசாங்கத்தின் இரு முக்கிய கூறுகளாக விளங்குகிறது. ஓகே, India is the largest democratic country in the world. India is the largest democratic country in the world. Democracy in India works for 5 basic principles. These are sovereign, socialist, secular, democratic, republic. அதாவது உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஏற்கனவே சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இப்படி இந்தியாவில் 5 முக்கிய கொள்கை அடிப்படையில் இயங்குகிறது. Democracy in India works on 5 basic principles. These are sovereign, அதாவது இறையாண்மை. நம்பர் 1 இறையாண்மை. சோசியலிஸ்ட், சமதர்ம கொள்கை. எல்லாத்தையும் சமதர்ம கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. செக்குலர், மத சார்பின்மை. நம்ம நாடு மத சார்பின்மை உள்ள ஒரு அரசு, செக்குலர் கண்ட்ரி. இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி. டெமோக்ராட்டிக், மக்களாட்சி. ரிபப்ளிக், குடியரசு சொல்லலாம். Every person who is citizen of India and who is not less than 18 years of age can exercise their right to vote in India. 18 வயசு நிரம்பினாலே இந்தியாவில் நம்ம அதாவது வாக்களிக்கிற உரிமை நம்ம எல்லாரும் பெற்றிருக்கோம். இது பொதுவாக சாதி, சமயம், இனம், பால், கல்வி தகுதி எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாரும் யாருனாலும் 18 வயசு என்ன செய்யலாம், ஓட்டு போடலாம். அதான் சொல்ல, there are no discrimination based on the person's caste, creed, religion, region, gender and education when it comes to providing the right to vote. Do you know, the Parliament House in India was designed by the British architects Edwin Lutyens and Herbert Baker in 1912-1913. And construction was began in 1921 and ended in 1927. நம்ம இந்தியாவோட நாடாளுமன்றத்தில் இந்த பிக்சர் உங்களுக்கு சொல்லுது. இதுதான் பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆஃப் இந்தியா. இந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க என்னங்க இதில் சொல்லியிருக்குது. 1912-13 வருஷத்தில் நாடாளுமன்ற கட்டிடத்தை யார் அந்த கட்டிட கலைஞர்கள் வடிவமைத்தினார்களா? நேம் எட்வின் லுட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். இந்த கட்டிடத்தை அதாவது 1921 ஆண்டு கட்ட தொடங்கி 1927 வருஷத்தில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, முடிச்சிருக்காங்க பார்லிமெண்ட் ஹவுஸ். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். Elections in India. India has a quasi-federal government. அதாவது இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பை முறையை பெற்றுள்ள ஒரு நாடு. ஃபெடரல்னா கூட்டாட்சி, குவாசி ஃபெடரல் பகுதி கூட்டாட்சி. With elected representative at a federal, state and local levels. அதாவது நம்ம சொல்கிறோம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடாளுமன்றம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு மாநில அரசுகளும், அதாவது சட்டமன்றம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இப்போ ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக்கொள்ளலாம். The general elections are conducted by the Election Commission of India. இந்த இந்தியாவில் பொது தேர்தலை எது நடத்துனா இந்திய தேர்தல் ஆணையம். The general elections are conducted by the Election Commission of India. At the national level, the President of India appoints the Prime Minister who enjoys majority in the Lok Sabha, the lower house of the Parliament of India. அதாவது தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தின், அதாவது மக்களவை, கீழவை, இப்படி உறுப்பினர்களை பொதுவாக தேர்ந்தெடுக்க எல்லாமே குடியரசுத் தலைவரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாராம். யாரெல்லாம்? At the national level, the President of India appoints the Prime Minister who enjoys majority of the Lok Sabha, the lower house of the
பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இதை உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். டு யூ நோ பாருங்கள், 2 houses ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, 2 houses. லோக்சபாவுக்கு இன்னொரு பேர் என்ன? லோயர் ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் பீப்புள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தான் லோக்சபா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ராஜ்யசபா, அப்பர் ஹவுஸ், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது வந்து கீழவை, கீழவை, மேலவை, இப்படி 2 வகையாக என்ன செய்கிறாங்க? லோக்சபா, ராஜ்யசபா பிரிக்கிறாங்க. 2 houses ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா. ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ ஜெனரல் எலெக்ஷன்ஸ். நல்லா கவனிங்க, ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா, ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா ஆர் டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ ஜெனரல் எலெக்ஷன்ஸ். 18 வயசு நேரம்னா ஓட்டு போடுறோம்ல, நம்ம தான் இவங்களை என்ன செய்கிறோம்? தேர்ந்தெடுக்கிறோம், லோக்சபா மெம்பர்ஸ். விச் டேக் பிளேஸ் 1 in every 5 years இன் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் என்ன செய்கிறாங்க? நடத்துகிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை என்னது? நேரடியாக இவங்களை எது தேர்ந்தெடுக்கிறோம். 2 Anglo-Indian members can be nominated by the President of India to the லோக்சபா. இந்த லோக்சபாவில் 2 ஆங்கிலோ இண்டியன் பீப்புளை என்ன செய்கிறாங்க? பிரசிடெண்ட்டு தேர்ந்தெடுக்கிறாரு. சரியா? மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா பாருங்கள், மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட். இப்போ ராஜ்யசபாவுக்கு வந்து இன்னொரு நேம் அப்பர் ஹவுஸ். are elected by an electoral college consist of elected members of the legislative assemblies of the states and the union territories of India. இது வந்து எப்படி? ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள எம்எல்ஏக்களாகவும் அதுபோல் யூனியன் டெரிட்டரிஸ் அவங்களாலும் எழுதி தேர்ந்தெடுக்காங்க. சரியா? த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட்ஸ் 12 members for their contribution to art, literature, science and social services. அதாவது சிறப்பாக சேவை புரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12 பேரை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாங்க. சிறப்பாக சேவை செய்கிறாங்க. அவங்க வந்து கலை, இலக்கியம், அறிவியல் இதிலலாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருப்பாங்க. த ஃபஸ்ட் எலெக்ஷன்ஸ் இன் டெமோக்ராட்டிக் இந்தியா. General elections to the first Lok Sabha since independence were held in India between 25th October 1951 and 21 February 1952. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்த மக்களவையின் முதல் பொது தேர்தல் எந்த வருஷம் நினச்சா 1951ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி நாள்லேருந்து 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றிருக்கிறது. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் emerged victorious by winning 364 of the 489 seats. Jawaharlal Nehru became the first democratically elected prime minister of the country. அதாவது 364 இடங்களை வெற்றி பெற்று மொத்தம் 489 இடம், அதில் 364 இடங்களை வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அந்த காலத்தில் ஆட்சி அமைத்திருக்குது. இதில் முதல் இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு. மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி அதாவது இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். என்னென்ன சவால்கள்? டெமோக்ரஸி இஸ் த டாமினன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் த கண்டெம்பரரி வேர்ல்டு. It has not faced a serious challenge or a rival so far. In the last 100 years, there has been an expansion of democracy all over the world. அதாவது தற்கால உலகில் மக்களாட்சி அரசாங்கத்தில் உள்ள
மக்களாட்சி அரசாங்கத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தற்காலத்தில் உள்ள உலகத்தில் அரசாங்கத்தில் மேல் ஆதிக்கம் செலுத்தும் ஒவ்வொரு வடிவமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்களாட்சி பல சவால்களே என்ன செய்தான் மேற்கொள்கிறது. இவங்களால அந்த மாதிரி சவால்களை எதிர்க்கக்கூடிய சக்தி நாளடைவில் அவங்களால முடியாமல் போயிடுது. இப்படிப்பட்ட அதாவது கடந்த 100 ஆண்டுகளில் உலகெங்கிலும் மக்களாட்சி என்ன செய்தான் விரிவடைந்தே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதில் நம்ம சொல்லப்போனால் த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் இட்ஸ் சேலஞ்சஸ் ஆர், அதாவது இந்தியாவில் மக்களாட்சியை எதிர்கொள்ளும் முக்கியமான சவால்கள், மக்களாட்சியை எதிர்கொள்ளும் முக்கியமான சவால்கள் என்னென்ன சவால்கள்? இல்லிட்ரசி, பாவர்ட்டி, அதாவது கல்வி அறிவின்மை, பாவர்ட்டினா வறுமை, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பாலின பாகுபாடு, ஆண்களா பெண்களா என்னன்னு சொல்லி, ரீஜனலிசம், காஸ்டிசம், கம்யூனலிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், அதாவது ஜாதி, என்னென்ன வகுப்பை சேர்ந்தவங்க, சமயவாதங்கள், இதெல்லாம் சொல்லலாம். கரப்ஷன், ஊழல், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ், இதில் அரசியலில் பல குற்றங்களை ஈடுபட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல் வயலன்ஸ், அரசியல் வன்முறை. நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. 1. Empowerment of the poor and illiterates to enjoy the goodness of democracy. அதாவது ஏழைகள் மற்றும் எழுத்தறிவிட்டவர்கள், ஏழைகளாக இருப்பாங்க அல்லது எழுத்தறிவு இல்லாதவங்க, படிக்க தெரியாதவங்க, இவங்க மக்களாட்சியின் பலன்களை கிடைக்க செய்ய இவங்களுக்கு சில அதிகாரங்களை என்ன செய்கிறாங்க செலுத்துகிறாங்க. அதான் எம்பவர்மெண்ட் ஆஃப் த புவர் அண்ட் illiterates to enjoy the goodness of democracy. Willingness among the elected people not to misuse their powerful positions and public wealth. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமது அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் என்னது தவறாக பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். Eradication of social evils and dangers from which democracy suffers. மக்களாட்சி முறையை இவங்க சமய தீமைகளையும் சமூக கொடுமைகளையும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். அண்ட் impartial and efficient press to form public opinion, presence of strong public opinion, feeling of tolerance and communal harmony among the people. அதாவது மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கிற பாரபட்சப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? இவங்க நடந்துக்கணும். பொதுமக்களின் கருத்துக்கு இவங்க என்ன செய்யணும்? வலுவாக இருக்க வேண்டும். அவேர்னஸ் ஆஃப் அமங் த பீப்புள் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் தே ஆர் என்டைட்டில் டு என்ஜாய். மக்களுடைய சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கத்தை என்ன செய்யணும்? கண்டிப்பாக நிறுவனம். நம்மள அவேர்னஸ், அடிப்படை உரிமைகள் பற்றி அறியவும் விழிப்புணர்வு மக்களிடையும் இவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும். Conscious check and vigilance on the working of the elected representatives, powerful and responsible opposition. அதாவது வலுவான பொறுப்புமிக்க எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். லாஸ்ட் பேரா, Indian democracy can be successful and vibrant only when its citizens imbibe and reflect in their behavior the basic democratic values like equality, freedom, social justice, accountability and respect for all. அதாவது ஏற்கனவே நம்ம படித்ததான் சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதில் எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? மதிப்பளிக்கணும். அதாவது அடிப்படை பண்புகளை என்னது மக்களுக்கு வெற்றிகரமானதை சில காரியங்களை கவர்மெண்ட் செய்து கொடுக்க வேண்டும். சரியா? அதான் நம்ம சொல்கிறோம். Their mindset, thinking and behavior are expected to be in tune with the essential conditions of democracy. They have to appreciate the opportunities for their desired roles like participation, making the system accountable. அதாவது மக்களாட்சியின் இலக்குகளை
நடைமுறைப்படுத்த மக்கள் தங்களே முன்மாதிரியாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? கண்டிப்பாக ஒவ்வொரு காரியங்களும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இவங்களுக்கு சில கடமை உணர்வுலாம் இருக்குது, மக்களுக்கு கடமை உணர்வுகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, சில பொறுப்புணர்வு என்ன செய்யுது இருக்குது. அதான் தே ஹேவ் டு அப்ரிசியேட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தேர் டிசைர் ரோல்ஸ் லைக் பார்ட்டிசிபேஷன். அதாவது இவங்க வந்து எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். மேக்கிங் த சிஸ்டம் அக்கௌண்டபிள். தமக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும்? மதிப்பு கொடுக்க வேண்டும். மேக்கிங் த சிஸ்டம் அக்கௌண்டபிள்.